தமிழகம் முழுக்க பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டு எப்படி இருக்கும், இதை எங்க வாங்குறது, இதனால நமக்கு என்ன லாபம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். முதல்ல உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு ரெடி ஆயிருச்சு அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வாங்குறதுக்காக நீங்க ஒரு மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ்ல நீங்க உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டை எங்க வாங்கணும், எந்த தேதியில வாங்கணும், இப்படி எல்லா டீடைல்ஸும் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நம்மளோட பழைய ரேஷன் கார்டு மாதிரி இல்லாம ரொம்ப சின்னதா ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கும். இதோட முன்புறத்துல குடும்ப தலைவரோட போட்டோவும் அவரை பத்தின விவரங்களும் இருக்கும். இதோட பின்புறத்துல குடும்ப உறுப்பினர்களோட பெயர்கள் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டு உங்க கைக்கு வந்த பிறகு அதுல உங்களோட பெயர்லயோ இல்ல முகவரியிலயோ ஏதாவது எழுத்துப்பிழை இருந்தா அதை நீங்க tnpds.gov.in, திரும்பவும் சொல்றேன், tnpds.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு சென்று அதை ஈஸியா மாத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம TNEPDS அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப்பும் இருக்கு. அந்த ஆப் உங்ககிட்ட இருந்தா அது வழியாவும் கூட நீங்க எழுத்துப்பிழைய திருத்திக்கலாம். சரி, இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டால என்ன பயன் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்கு. ஒரு பொருள் ரேஷன் கடையில இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க இனி நீங்க ரேஷன் கடை வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு சின்ன எஸ்எம்எஸ் மூலமாவே இனிமே அந்த தகவலை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க கார்டை பயன்படுத்தி எந்த பொருளை எப்ப வாங்கினாலும் ஒரு எஸ்எம்எஸ் உங்களுக்கு வரும். அதனால இனிமே உங்களுக்கு சேர வேண்டிய எந்த பொருளையும் யாராலையும் கள்ளத்தனமா விற்கவோ வாங்கவோ முடியாது.